12 ராசிகள்லேயே ஒரு வரப்பிரசாதமான ராசி அப்படின்னா இந்த விருச்சக ராசி என்பர்களை சொல்லலாம். ஏன்னா இந்த ராசியில் சூரியன், சந்திரன், குரு போன்ற முக்கிய கிரகங்களுடைய நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. அதனால் ஆளும் திறமை உள்ளவங்களாக, மனோபாவம், தாயோட அன்பு அரவணைப்பு உள்ளவங்களாக, குருவோடைய ஆசி நிறைந்தவங்களாக இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். பெரிய பெரிய விஐபிகளோட அறிமுகம் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு டக்கு டக்குன்னு கிடைக்கும். அப்படி அறிமுகமே இல்லைனா கூட அவங்கள சார்ந்து இவங்க இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஜாதகத்தில் நல்ல ஒரு கிரக அமைப்பு மட்டும் உங்களுக்கு இருந்தது, தசாபுத்தி கோச்சார ரீதியான பலன்கள் ரொம்ப சாதகமாக இருந்தது அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் இவங்களுக்கு வெற்றியாக அமையும். அதோட கூட குரு புதன் சேர்க்கை ஏற்படும் போது இவங்களுடைய குழந்தைகளால் ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும், குடும்பத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படும், கொஞ்சம் மூடத்தனமான காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய சுபாவமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் முரட்டு சுபாவமாக இருக்கும். ஆனால் எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம் இனிமையாக பேசுவாங்க. இந்த கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. வெளியில் பார்க்குறதுக்கு டெரராக தான் இருப்பாங்க, ஆனால் நல்ல குணவான்களை இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சந்திரன் செவ்வாய் தீராத உடல் ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இவங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். மன ரீதியாக ஒரு இனம் புரியாத பயம் இவங்களுக்கு கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும்போது கொஞ்சம் பயந்துப்பாங்க. இந்த முடிவு எடுக்கலாமா வேண்டாமா, ஒரு முக்கியமான தொழிலே ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னா கூட ஒரு பயந்த சுபாவம் இவங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் என்பதனால தைரியம் கொஞ்சம் இருக்கும், இருந்தாலும் முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது நம்ம கரெக்டாக செயல்படுறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான பயம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக உங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். மன அழுத்தம், ரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் இவங்களுக்கு கொஞ்சம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த விருச்சிக ராசிக்கு குரு திசை வரும்போது இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன பிரச்சனைகள்லாம் இவங்க சந்தித்தாங்களோ அது எல்லாம் அப்படியே டோட்டலாக மாதிரி நிறைய நன்மைகள் கிடைக்கும். ஏன்னா செவ்வாய் குரு இவங்க 2 பேரும் சேரும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அவரோடு கூட சுக்கிரன் இணையும் போது ராகு கேது திசை நடக்கும்போது இவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனை செய்வாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற 7 நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சிக ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுடைய குலதெய்வம் ஒரு ஆண் தெய்வமாக இருக்குங்கிற பட்சத்தில் அமாவாசை நாட்களில் போய் ஒரு 9 தேங்காய் தீபம் போட்டு வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வம் அதுவும் ஆக்ரோஷமான பெண் தெய்வமாக இருக்குது அப்படின்னா பௌர்ணமி நாட்களில் போய் உங்களுடைய குலதெய்வத்துக்கு தேங்காய் தீபம் போட்டு வழிபடுங்க. நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு செய்யுங்க. செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு தொழிலோ ஒரு வியாபாரம் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சரி, உங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். வருகின்ற 7 நாட்களும் மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் பல விஐபிகளோட அறிமுகம் கிடைக்கும். அவங்க மூலிமா உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய சேஞ்சஸ்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி குரு செவ்வாயோடைய சேர்க்கை ஏற்படுது, அதோட கூட சனியோடைய பார்வை இருக்கிறது, சூரியன் சுக்கிரன் புதனோடைய இணைவு இருக்கிறது, இதெல்லாம் மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்ல. இதோட இணைவு இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். கடந்த காலத்தில் கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்டு இருந்த நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அந்த கடன் தொல்லையெல்லாம் கொஞ்சம் குறையும். காலகட்டத்தில் போதிய அளவு உங்களுக்கு தன வரவு தாராளமாக கிடைக்கும். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு நிம்மதி இருக்கும். ஒரு சில இளைய சகோதரர்களால் இந்த காலகட்டத்தில் உதவிகரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதிய தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற மாதிரி முயற்சியில் இந்த காலகட்டத்தில் இறங்குவீங்க. அதற்கான நிதி உதவி இல்லையே என்ன பண்ணுறது அப்படின்னு புலம்புற நேரத்தில் ஒரு சில உதவிக்கரங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும். அதன் மூலிமா உங்களுடைய புதிய தொழிலை தொடங்குவீங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நல்ல லாபம் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு கிடைக்கும். பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம்
இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அலுவலகம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வெளிநபர்கிட்ட கொஞ்சம் கூற வேண்டாம். அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் வெளிநபர்கிட்ட சொல்லும்போது சின்ன சின்ன இடர்பாடுகள், பிரச்சனைகள் அவங்களால வரக்கூடிய சூழல் இருக்கிறதுனால முடிந்த அளவுக்கு அலுவலகம் சம்மந்தமான பிரச்சனைகளை வெளியில் சொல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். முக்கியமான தேவை இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேற ஆரம்பிக்கும். அதே மாதிரி திருமண வயதில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பர்கள் ரொம்ப நாளாக நான் வரன் தேடிட்டு இருக்கேன், ஆனால் நல்ல ஒரு வரனே எனக்கு அமைய மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. ஒரு சிலருக்கெல்லாம் வரனே அமையல அப்படின்னு அதனால் ஒரு சிலருக்கு மன அழுத்தம்லாம் ஏற்பட்டிருக்கும். அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாக போகுது. திருமண முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் ஈடுபட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. தொழிலுக்காக முயற்சி பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. திருமணத்தோட தொழில் இந்த காலகட்டத்தில் செய்யலாம் அப்படின்னு இறங்குனீங்கன்னா நல்ல ஒரு ஹை பீக் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி வாடகை வீட்டில் இருக்கிறவங்களும் சொந்த வீடு கட்டி குடிபெயரக்கூடிய யோகம் இருக்குது. அடமானம் வச்ச பொருளெல்லாம் மீட்கக்கூடிய ஒரு யோகம் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கடன் தொல்லை குறையும். பொதுவாகவே விருச்சிக ராசி என்பர்கள் கடன் வாங்கலாங்க அப்படின்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த விருச்சிக ராசி என்பர்கள் வாழ போகிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு கிரக அமைப்புகளும் ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலான கிரகங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதுவும் உறவுகளால் ஒரு சில இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் மன கஷ்டங்கள்லாம் இருந்திருக்கும். எந்த இடத்துல நீங்கள் பிரச்சனையை சந்திச்சிங்களோ அதே இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், நல்ல ஒரு பாராட்டுலாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. சகோதர சகோதரிகளை உங்களை புரிஞ்சிக்காமல் ஒரு சிலரில் விலகி கூட போயிருந்திருப்பாங்க. அவங்களாம் இந்த காலகட்டத்தில் நட்புக்கரம் நீட்டுவாங்க. வெளி உணவுகளை இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே வெளி உணவுகளை இந்த விருச்சிக ராசி என்பர்கள் தவிர்க்கிறது நல்லது. வெளியில் உணவு கிடைக்குது, அதுவும் நல்லா சூடாக கிடைக்குது அப்படின்னா உட்காந்து நல்லா சாப்பிடுவீங்க. அதனால் ஆரோக்கிய ரீதியாக நிறைய தொல்லைகளை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு ஏற்படும். அதனால் முடிந்த அளவுக்கு வெளி உணவுகளை தவிர்த்துட்டு ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்காங்க. நெருக்கமானவங்ககிட்ட கொஞ்சம் வார்த்தையில் நிதானம் இருக்கட்டும். தடிமனான வார்த்தைகளை டக்கு டக்குன்னு பேசிடுவீங்க. அது ஒரு சில இடத்துல மனக்கசப்பை உண்டு பண்ணிடும். அதனால் வருகின்ற 7 நாட்களும் நெருக்கமானவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் மனம் வருந்துற மாதிரி பேசாமல் இருக்கிறது நல்லது. தினமுமே உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா தினமுமே காலையில் எந்திரிச்ச உடனே பூஜை அறையில் போய் சிவபுராணம் புக்கு வாங்கிட்டு வந்து உட்காந்து ஒரு 10 நிமிஷம் படிங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த விருச்சிக ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றி அமையும். நல்ல ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றி அமையும். அந்தளவுக்கு கிரக அமைப்புகளும் ரொம்ப சாதகமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் முக்கியமாக ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சியெல்லாம் கலந்துக்குவீங்க. நண்பர்களோடு எங்கேயாவது வெளியில் போவீங்க. அதெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயமா அமையும். எல்லா வகையான சிறப்பான பலன்களும் வருகின்ற நாட்களில் இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக அரசியலில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற காலகட்டம் ரொம்ப அனுகூலமான காலகட்டம். எதெல்லாம் தாமதமாகி நினைச்சோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். தொழில் சம்பந்தமான முயற்சி எல்லாமே நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடியதாக அமையும். அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம், ஆசை இந்த காலகட்டத்தில் வரும். உடனே வாங்கவும் செய்வீங்க. உங்களுடைய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உதவிகரமாக இருப்பாங்க. அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் நல்ல ஒரு சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு. சுபகாரியெல்லாம் வீட்டில் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. தொழிலில் திடீர்னு நல்ல லாபத்தை பெறலாம். அதே மாதிரி பழைய விஷயங்கள் ஒன்று இந்த காலகட்டத்தில் வரும். இந்த தொழிலே வேணாம் அப்படின்னு அதை விட்டு விலகி வந்தவங்க கூட அந்த தொழில் இந்த காலகட்டத்தில் கையில் எடுப்பீங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு ஆதாயமும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அரசு வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அரசாங்க உத்தியோகமே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அரசாங்க பணியில் இருக்கிறவங்க நீங்கள் எதிர்பார்த்த அந்த தலைமை பதவி, சம்பள உயர்வு இதெல்லாம் தேடி வர இருக்குது. கரெக்டாக வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டம் கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக அந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அனைத்து காரியங்கள்லையுமே ஒரு ஈடுபாடோடு இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம்.
அதே மாதிரி வருமானம் சிறப்பாக இருக்குது. எண்ணிய எண்ணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். அரசாங்க சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும். விரும்பிய பொருளெல்லாம் வாங்குவீங்க. திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. தனவரவு சிறப்பாக இருக்குது. புதிய தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சியெல்லாம் ஒரு சிலர் இறங்குவீங்க. கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் புதிய தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். அரசாங்க உதவியே ஒரு சிலருக்கு கிடைக்கும். கல்வியில் தேர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தெய்வ சிந்தனையும் அதிகரிக்கும். தான தர்மங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையும். ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக உங்களுக்கு பிடிச்ச வாகனத்தை வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குலதெய்வ வழிபாடை செய்யுங்க. நாங்கள் சொன்ன பரிகாரங்களையும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிகராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சிகராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.